ஒரு வழியா சாராவை ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. நான் போய் சாப்பாடு வேலையை பார்க்குறேன். ஓகே மாமி, அப்போ நானும் போய் அக்காவுக்கு கிச்சனில் ஹெல்ப் பண்ணுறேன். சரி, 2 மருமகளும் கிச்சனில் சமைக்க போயிட்டாங்க. நம்ம போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம். என்னக்கா, என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? நான் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணவா? ஃப்ரிட்ஜில் தக்காளி இருக்குமா, அதை எடுத்து கட் பண்ணித்தா. சரி ஓகேக்கா, நான் ஏதோ கட் பண்ணி தரேன். வெளியில என்னக்கா ஒரு மாதிரி சவுண்டு கேட்குது? நம்ம வீட்லையா இல்லை வெளியில எங்கேயுமா? ஆமாம், வெளியில் சவுண்டாக தான் இருக்கு. என்னன்னு தெரியலையே. வா போய் என்னன்னு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வலைக்கும் சலாம். நீங்களா? என்ன திடீர்னு சர்ப்ரைஸாக வந்திருக்கீங்க? ஃபயாஸ் கல்யாணத்துக்கு கூப்பிட்டுட்டே இருந்தான். என்னால் தான் வர முடியாமல் போயிடுச்சு. கம்பெனியில் ஒரே ஒர்க் ஆயிடுச்சு. அதான் இப்போவாது வந்தேன் பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு. இப்போவும் வரலைன்னா கண்டிப்பாக கோச்சிக்குவான். அம்மா எங்கே என் தம்பி ஒய்ஃப் எல்லாம் காணோம்? உங்கள் தம்பி உள்ளே தான் போனாப்புல, குளிக்கிறதுக்கு இன்னும் வரல. இதுதான் உங்கள் தம்பி ஒய்ஃபு. எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியா? மெரீன், இவங்க யாருன்னு தெரியுதா? இவங்க தான் ஃபயாஸோட அண்ணன், என்னோட ஹஸ்பண்ட். சரி சரி, வந்ததுலேருந்து நின்றுட்டே இருக்கீங்களே, உட்காருங்க. என்ன ஏதோ வெளியில் ஒரே சத்தமாக இருக்கு. அட ஃபஹீம், எப்பமா வந்த? என் பிள்ளை வந்திருக்கான். ஒரு வார்த்தை கூட யாருமே சொல்லலை. மாமா எப்போ வந்த? ஊருக்கு வரேன்னு ஒரு வார்த்தை கூட ஃபோன் பண்ணி சொல்லலை. என்னம்மா திடீர்னு வந்திருக்க? ஃபயாஸ் கல்யாணத்துக்கு வர முடியலம்மா. அதான் இப்போ எல்லாரையும் எப்படியே பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். இப்போவும் வரலைன்னா அவன் கண்டிப்பாக கோச்சிக்குவான். அதனால தான். உனக்காச்சும் இப்போவாது வரணும்னு தோணுச்சு. உன் தங்கச்சிக்கு அந்த நினப்பு கூட இல்லையே. அண்ணனுக்கு கல்யாணம் வரணும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நீங்கள் சிஸ்டர் சொல்லவும் தான் எனக்கு ஞாபகம் வருது. ஒரு நிமிஷம் உள்ளே வாங்க. அம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அட ஃபராமா, நீயும் தான் வந்திருக்கியா? எப்படிம்மா இருக்க? உன்னை பார்த்து எவ்வளோ நாளாச்சு. கடைசி வரை உங்கள் அண்ணன் கல்யாணத்துக்கு வரல இல்லை நீ? அம்மா, இது ஃபைனல் இயர் எக்ஸாம், அதான் ஸ்கிப் பண்ண முடியலை. இப்போதான் எனக்கு எக்ஸாம் முடிஞ்சிச்சுல. இதுக்கப்புறம் நான் எங்கேயும் போக மாட்டேன், உங்கள் கூட தான் இருப்பேன். அப்பாடா, ஒரு வழியாக முடிஞ்சிருச்சே. இதுக்கப்புறம் என் பொண்ணை பக்கத்துலேயே வச்சு நான் பார்த்துக்குவேன். சரி வாமா, வந்து உட்காரு. என்னது, ஃபராவும் சேர்ந்து வந்திருக்காளா? போன டைம் வந்தப்பயே என்னை ஒரு வழி பண்ணிட்டா. இப்போ என்னெல்லாம் பண்ண போகிறாளோ? என்ன மச்சி, மைண்ட் வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சத்தமாக பேசுகிறீங்க போலயே. நான் வந்துட்டேன், என்ன பண்ண போகிறேன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. நீ வந்ததில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம்தான். சரி ஓகே மச்சி, நீங்கள் நினச்சிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, ஜூஸ் கொண்டுட்டு வரீங்களா? ஓகேம்மா, இரு, நான் இந்த போய் எல்லாத்துக்கும் எடுத்துகிட்டு வரேன். மச்சி ஒரு நிமிஷம். அம்மா வந்ததுலேருந்து கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இது யார்? சைலண்டாகவே இருக்காங்க வந்ததுலேருந்து. இவங்க தான் அவங்க ஃபயாசனோட ஒய்ஃபு. நீ யாருன்னு தெரியாதுல, அதான் அமைதியாகவே இருக்கா. மெஹ்ரீன், இதுதாம்மா ஃபயாஸோட தங்கச்சி. ஓ, குட்டி மச்சியா? ஓகே. என்ன மச்சி பேசாமல் சைலண்டாகவே இருக்கீங்க? நான் தான் எங்கள் அண்ணனோட செல்ல தங்கச்சி. சரிம்மா, நான் போய் உங்களுக்கு ஜூஸ் எடுத்துகிட்டு வரேன். போன டைம் வந்திருக்கையிலேயே நம்மளை ஒரு பாடாக படுத்திட்டு ஒரு வழி பண்ணி தான் விட்டுட்டு போனால், இப்போ நிரந்தரமாக ஸ்டே பண்ண போகிறேங்கிறா. இதுக்கப்புறம் என்னென்னலாம் பண்ண போகிறான்னு தெரியலையே. நான்
ஆனால் அது பரவாயில்லை. ஆனால் மெஹ்ரின் தான் புதுசு, பாவம் என்ன செய்ய போகிறாளோ. அப்புறம் மச்சி ஏதாவது பேசுங்க, என்ன ஒரு சைலண்டாகவே இருக்கீங்களே. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் மச்சி. அப்புறம் எங்கள் அண்ணனை காணும்? உள்ளதான் இருக்காங்க, குளிக்க போகிறேன்னு சொல்லிட்டு போனாங்க. இந்நேரம் குளிச்சுட்டு வந்திருப்பாங்க, நான் போய் கூட்டிகிட்டு வரேன். இல்லை மச்சி, நான் போய் அண்ணனை பார்த்து அப்படியே உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணிட்டு வரேன். என்னோட பர்ஃப்யூம் காணுமே, எங்கே வச்சான்னு தெரியலையே. மெஹ்ரின் வந்து ஒரு நாள்லயே எல்லா தலைகீழாக மாறிடுச்சு. நான் வேணா வந்து ஹெல்ப் பண்ணட்டுமா? ஃபரா, நீ எப்பமா வந்த? எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சா? பத்தியா என்னோட மேரேஜ்க்கு நீ வராமல் பண்ணிட்டேல. என்ன நான் பண்றது, என்னோட சுச்சுவேஷன் அப்படி அமைஞ்சிருச்சு. அதான் நான் இப்போ வந்துட்டேன்ல பார்க்கறதுக்கு. சரி, நீ மட்டும் தான் வந்திருக்கியா? இல்ல, நான் பெரிய அண்ணன் தான் வந்திருக்காங்க. வா, ஹால்ல தான் இருக்காங்க, போய் பார்க்கலாம். அண்ணா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? வாடா தம்பி, உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு, நல்லா இருக்கியா? கடைசியாக நீங்களும் இப்படி பண்ணிட்டீங்கல்ல என் கல்யாணத்துக்கு வராமல். என்னடா பண்ணுறது தம்பி, எனக்கும் சுச்சுவேஷன் அப்படி அமைஞ்சிருச்சு. நான் எப்படியாவது உன்னோட மேரேஜுக்கு வந்துடணும்னு தான் ட்ரை பண்ணேன். பார்த்தா அந்த டைம் ஹெவியான ஒர்க் ஆகிடுச்சு. அதான் இப்போ வந்துட்டோம்ல உங்களை பார்க்குறதுக்கு. ஓகேண்ணா, நீங்கள் இப்போ வந்ததே ரொம்ப சந்தோஷம். வாங்க, வந்து உட்காருங்க. சரி, நான் போய் உள்ள அக்காவுக்கு ஹெல்ப் பண்றேன். அக்கா, இந்த ஃபரா எப்படி சரியான வாயாடியா இருப்பாலும்? வாயாடி மட்டுமா? இவ பார்க்க தான் இவ்வளோ பெரிய பொண்ணா இருக்கா, ஆனால் இன்னும் மனசளவில் குழந்தைத்தனமாக தான் இருக்கிறா. சரியான சேட்டை பண்ணுவா. இப்போ தானே நீ வந்திருக்க, போக போக வாரு இந்த வீட்டில் என்னென்னலாம் நடக்குதுன்னு மட்டும்.